அண்ணா வார்ம் அப் மேட்ச்ல பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தாம்மா. இன்னும் நீங்க மெயின் பிக்சர் பார்க்கலையே. 2026 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச் வான்கேடேல நடக்கப்போது. அங்க சும்மா நம்ம பசங்க காட்டுற வான வேடிக்கை நீங்க பார்க்க எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க. ஏன்னா அமெரிக்கா நம்மகிட்ட மாட்டி சுக்கு நூறா சிதைக்க போறாங்க. ஏன்ப்பா அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை? நம்ம பசங்க கிட்ட மேட்ச்சே மாட்டணுமா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க இப்ப இருக்க ஃபார்ம் செம்ம பீக்ல இருக்கிறாங்க. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. வெறித்தனமான ஆட்டத்த வெளிப்படுத்துறாங்க. ஃபார்ம் அப் மேட்சஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 240 ரன் அடிச்சாங்க. பிளஸ் அந்த மாரி ஒரு அதிரடி சவுத் ஆப்பிரிக்காமான ஒரு பெரிய அணிக்கு எதிராவே நம்ம பசங்க அந்த மாரி அடிச்சாங்களே! பிளஸ் அமெரிக்கா நம்மகிட்ட மாட்டியிருக்கே! அதுவும் மேட்ச் அதுவும் வான்கேடையில வான்கேடை ஒரு ரன் மலைக்கு ஒரு சொர்க்கமா இருக்கிற ஒரு பூமி. ரன் வேட்டையில சொர்க்கமா இருக்கிற ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல போய் நம்மகிட்ட அமெரிக்கா மாட்டிக்கிச்சேங்கிறதா ஒரு பெரிய ஒரு பயமே காத்துக்கிட்டு இருக்கு. பிளஸ் நம்ம பசங்க பெரிய டீம்னாவே 250, 270ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இது அமெரிக்கா பிளஸ் பெரிய அனுபவம் கிடையாது கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட அணி நம்மகிட்ட சிக்கி சின்னாபின்னமா ஆகப் போறாங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. வான்கேடையில ஒரு ரன் மழை காத்துக்கிட்டு இருக்கு. வான்கேடை சும்மா அதறப் போகுது. நம்ம சொல்லியே ஆகணும். வான்கேடையில ஒரு சுனாமி சுழட்டி அடிக்கப் போகுது. நம்ம பசங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அமெரிக்கா சும்மா திக்கு முக்க ஆடப் போறாங்க. நல்லா தெளிவா தெரியுதுங்க. மேட்ச் எப்படி இருக்கப் போகுது? இந்தியா 300+ ரன் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா கம்பல்சரி 300+ ரன்ஸ் உறுதிங்க. உறுதி. இதுக்கு யாராலயும் நம்ம மாத்தவே முடியாது வான்கேடையில. ஓகே, இந்த மேட்ச பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். பிளஸ் அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்ப விளையாட போறாங்க. வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகப்போது. எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 3 மேட்ச் T20 வேர்ல்டு கப் 2026க்கான T20 வேர்ல்டு கப் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து ஒரு கோலாகலமா தொடங்கப் போகுது. ஒவ்வொரு நாளைக்கும் 3 மேட்ச் சும்மா என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மேட்ச் லீக் மேட்ச் இருக்கு. 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லீக் மேட்சஸ் தான். ஒவ்வொரு நாளைக்கு 3 மேட்ச் சும்மா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. மேட்ச் காலையில 11 மணிக்கும், 2ஆம் மேட்ச் 3 மணிக்கும் நைட்டு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாரி ஷெட்யூல் பிரிச்சுட்டாங்க. இந்த ஷெட்யூல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நாளே மேட்ச் இருக்குங்க. நாளே பார்த்தீங்கன்னா, நமக்கு மேட்ச் இருக்கு. அது யார் கூட விளையாட போறோம்னா, நம்ம அமெரிக்கா கூட நைட்டு இந்திய நேரப்படி நைட்டு 7 மணிக்கு வான்கேடே ஸ்டேடியத்தில தான் விளையாட போறோம். அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கு. பிளஸ் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அத விட நம்மளோட எதிர்பார்ப்பு நம்ம பசங்களோட ஆட்டத்த எப்படி பார்க்க போறோங்கிறத அந்த மேட்சுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா, எங்க நடக்குதுன்னா, வான்கேடே ஸ்டேடியத்தில நடக்குது. வான்கேடே ஸ்டேடியத்தில இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 9 இன்டர்நேஷனல் T20 மேட்ச் நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, 197ங்க. செம்மையா இருக்கும். ஒரு ஃபிளாட் விக்கெட். ரன் மழை சும்மா பொழிஞ்சு தள்ள போகுதுங்கிறத நம்ம ஆணித்தரமா சொல்லி ஆகணும். வான்கேடே ரன் மழைக்கான ஒரு கோட்டைன்னு சொல்லி ஆகணும். ரன் மழை இங்க பொழிஞ்சு தள்ளுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச டீம கம்பேர் பண்ணும் சேஸ் பண்ண டீம் தான் அதிகம் வின் பண்ணியிருக்காங்க. இங்க பனிப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி மும்பைல பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு இருக்கனால டாஸ் வின் பண்ற கேப்டன் கண்ண மூடிட்டு நான் சேஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஆனா நம்ம பசங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா பசங்க டாஸ் வின் பண்ணா கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு ஒரு 300+ ரன்ஸ் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஒரு 300 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டு அத டிஃபெண்ட் பண்ண பார்க்க ரொம்ப ஆசையா இருப்பாங்க. பிளஸ் பவுலிங்க்கும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. டியூ ஃபேக்டர்ல எப்படி நம்ம பசங்க பவுல் பண்ண போறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் கம்பல்சரி வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது உறுதியா இருக்குங்க. அதனால டாஸ் வின் பண்ணா நம்ம பசங்க எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 2 டீமோட ஒரு பலம் அண்ட் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க இப்ப இருக்க பீக் ஃபார்முக்கு எந்த டீமுமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்கங்க நம்ம பசங்க. ஆரம்பத்துல இசான் கிஷன், அபிஷேக் சர்மா இந்த ஓப்பனிங் காம்போ 2 பேருமே ஒரு அதிரடி கிட்ட ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய பவுலரா இருந்தாலும் சரி, நீ போடியா நான் உன்ன அடிப்பையான்ட்டு பால்ல இருந்து அடிக்கிறதுக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாங்க.
பிளஸ் வந்து அதுக்கப்புறம் நம்பர் 3 நம்ம திலக் வர்மா உள்ள என்ட்ரி குடுத்துட்டாரு. கம்பேக் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவரும் பார்த்தீங்கன்னா, சச் எ ஃபார்ம்ல இருக்காரு. கம்பேக் பண்ண மேட்சே செம்மையா அடிச்சாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார், ஹர்திக் பாண்டியான்னு நம்மளோட பேட்டிங் லைனப் வேற மாரி இருக்கு. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வெறிகுண்டு வேட்டையாடுற பேட்டிங் லைனப் பக்காவா வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் தான் நம்மளோட பலம். பிளஸ் நம்மளோட சொந்த கிரவுண்ட்ல விளையாடுறோம். நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறோம். அது இந்தியாவுக்கு இன்னமும் ஒரு ப ப இதா இருக்கு. பிளஸ் அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு பலவீனமும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிரவுண்ட் வான்கேடே அப்படிங்கிறது பயங்கரமா வந்து அப்படியே கும்பல் நிறைஞ்சு வழியிற கிரவுண்ட். அந்த பிரஷர் வந்து நம்ம பசங்க எப்படி கொஞ்சம் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பெரிய அளவுல நமக்கு பலவீனம்லாம் இல்லங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பலம் தான். நம்ம பசங்க யாரா இருந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து வந்துட்டாய்ங்க. அதுல மாட்டிக்கிட்டு திக்கு திண்டாட போறாங்க. அமெரிக்காங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஓகே. அமெரிக்காவோட பலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இப்ப வந்து கொஞ்சம் இப்பதான் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் அந்த பயம் இல்லாம ஒரு கிரிக்கெட் விளையாடணுங்கிற அந்த ஆர்வத்த கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய அணியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிரணியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்ட் ஒரு பிளேயரா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து அவங்க வந்து பயப்படுறதே கிடையவே கிடையாது. அசால்ட்டா பந்து வீசுறாங்க. அசால்ட்டா பேட்டிங் ஆடுறாங்க. பயங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. எஸ்பெஷலி அமெரிக்கா பிளேயர்ஸுக்கும். அதனால அவங்களும் இந்தியாவ பார்த்து பயப்படலாம் மாட்டாங்க. அவங்களும் நம்மள வந்து தாக்க தான் கம்பல்சரி பார்ப்பாங்க. அவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான குவாலிட்டியான பவுலிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் சாதாரணமா எடை போடுறாய்ங்க. அவங்களும் ஒரு டேஞ்சரஸ் டீம் அப்படிங்கிறது நம்ம வந்து வேர்ல்டு கப்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பலவீனம் வந்து வான்கடே ஸ்டேடியம் வந்து கும்பல் அப்படி நிறைஞ்சு வழியிறக்கு ஒரு கிரவுடு. அந்த கிரவுடுக்கு முன்னாடி இவங்க அந்த சவுண்டுக்கு முன்னாடி எப்படி வந்து விளையாட போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாரி ஒரு இது மாரி இது கும்பல்ல இவங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பசங்க சத்தம் போடுற சத்தத்த எப்படி இவங்க தாக்கு புடிச்சு இந்த கிரவுண்டு நம்ம பசங்களுக்கு அகைன்ஸ்டா எப்படி விளையாட போறாங்கன்னு தான் ஒண்ணும் தெளிவா புரிய மாட்டேங்குது. அதுவே அவங்களோட பலவீனமா இருக்கும். ஓகே. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் செம்மையா இருக்க போது. வேர்ல்டு கப்போட நமக்கான மேட்ச் நம்ம வந்து வான்கேடேல நைட் 7 மணிக்கு பார்க்க போறோம். பிப்ரவரி 7ஆம் தேதி. இந்த மேட்ச்ல இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க? எஸ்பெஷலி ஒரு 300 ரன்னுக்கு மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணோம்னா, அவங்க வந்து பொட்டலமாயிருவாங்க. எஸ்பெஷலி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிக்குதுன்னா, ஒரு 300 பிளஸ் ரன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. நீங்க வந்து அதுக்கு வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா இவங்க 4 பேத்துல யாரு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது அந்த மேட்ச்ல 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுங்க. மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃபிரெண்ட்ஸ்.